Respected Chairman, Minister, please request a cabinet minister to come to the house. Please request the cabinet minister to come to the house. I am requesting them. The house is adjourned for 10 minutes. வணக்கம். லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் பிரஸ், இந்த நாட்டு ஜனநாயகத்தின் 4 தூண்கள். இந்த 4 தூண்களுமே சரியாக வேலை பார்க்கிறதா இல்லையா என்கிற ஒரு மிகப்பெரிய உதாரணத்தை தான் இந்த வீடியோவின் தொடக்கத்தில் ஒரு சுருக்க வீடியோவாக நீங்க பார்த்தீர்கள். வாதம் பிரதிவாதம் நடக்கக்கூடிய அந்த அறையின் பெயர் தான் பார்லிமெண்ட், லெஜிஸ்லேட்டிவ். இரண்டாவது எக்ஸிகியூட்டிவ். பார்லிமெண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சட்டத்தையும் ஒவ்வொரு திட்டத்தையும் மக்களுக்கு முன்பு அமல்படுத்தக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியதுதான் எக்ஸிகியூட்டிவ். மக்களுக்கு எதிராக ஒரு சட்டம் வந்தால் அரசாங்கத்தை தட்டி கேட்கக்கூடிய பவர் சுப்ரீம் கோர்ட்டிடம் இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டும் தவறு செய்தால் மீடியா இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு மீடியா என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஜுடிஷியரி என்ன செய்து கொண்டிருக்கிறது, எக்ஸிகியூட்டிவ் என்ன செய்து கொண்டிருக்கிறது, லெஜிஸ்லேட்டிவ் என்ன செய்து கொண்டிருக்கிறது? தேர்தல் முறையில் தானே இந்த நாட்டில் அரசாங்கங்கள் தேர்வு செய்யப்படுகிறது. அந்த தேர்தல் முறை சரியாக வேலை பார்க்கிறதா என்று நீங்க பார்த்தீர்கள்னா கேள்விக்குறியாக இருக்கிறது. தேர்தல் ஆணையத்துடைய நம்பிக்கை தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிவிட்டது. சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடிய தீர்ப்புகள் வெளிவரும் என்று நீங்க பார்த்தீர்கள்னா அங்கேயும் ஒரு கேள்விக்குறி. ஓகே, மற்ற கான்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டிடியூஷன்கள் இடி, சிபிஐ, ஐடி, ஆர்பிஐ அவர்கள் சரியாக வேலை பார்க்கிறார்களா தெரியாது. அனைத்திற்கான காரணம் என்ன? பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்வதல்ல. நீங்க தொடக்கத்தில் பார்த்த அதே வீடியோவை 3 நிமிடத்திற்கான அந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். இந்த வீடியோவில் வெளிவரக்கூடிய அந்த விஷயங்களை மிகவும் ஆழமாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோவை பாருங்கள். Please look at the front row. No cabinet minister is present. Not a single cabinet minister. Not one cabinet minister. Okay. I will take it up with the I will take it up with the governor. Please. No. This is not. They are on the way. Are. Respected Chairman, Minister, please request a cabinet minister to come to the house. Please request the cabinet minister to come to the house. I am requesting them. Please take your seat. I am asking them. Yes. I understand. I understand the procedure. Please take your seat. I have requested the minister. कुछ नहीं करना, बैठो. दो ला रहे जा रहे हैं. Honorable Minister, you please make a request that one of the cabinet ministers should come. They are coming. Papers to be laid on the table. Sri Jatin. I do agree. Why, Jairamji, you are shouting?
ये हाउस का अपमान है सर. दिस इज एन इंसल्ट टू द हाउस. दिस इज एन इंसल्ट टू द हाउस. सर ये हाउस का अपमान है सर. दिस इज एन इंसल्ट टू द हाउस. सर यू हैव टू adjourn the house. You have to adjourn the house till the cabinet minister comes. The house is adjourned for 10 minutes. ஒரு மினிஸ்டர், ஒரு யூனியன் மினிஸ்டர் கூட சபையில் வரவில்லையா? 19ஆம் தேதி பார்லிமெண்ட் செஷன் முடிய இருக்கிறது. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாட்டு பயணத்திற்கு பறந்து சென்று விட்டார். எந்த விதமான கேள்வி கேட்பாடும் கிடையாது, எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. எஸ்ஐஆரை பற்றி விவாதிக்க வந்தால் பேசக்கூடாது, எலக்ட்ரோரல் பாண்டை பற்றி பேச வந்தால் பேசக்கூடாது, ஓட்டோரியை பற்றி பேச வந்தால் பேசக்கூடாது. அப்படி பேசினால் கூட அதற்கான அகங்காரமான முறையில் தான் பதில் கிடைக்கிறது. 11 ஆண்டுகளாக இந்த நாட்டின் பிரதமர் ஒரு முறை கூட மீடியாவை, ஊடகத்தை சந்திக்கவில்லை. ஒரு பிரஸ் மீட்டை கூட அவர் எடுத்து வைக்கவில்லை. ஒற்றை பிரஸ் மீட்டை கூட அவர் எடுத்து வைக்கவில்லை. காரணம் என்ன? இந்த நாட்டின் அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அந்த தலைமை பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பிரஸ்ஸை சந்திக்கவில்லை என்றால் என்ன? எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டி நீங்கள் எடுத்து வைக்கிறீர்கள்? ஒரு யூனியன் மினிஸ்டரும் அந்த சபையில் வராததற்கான காரணம் என்ன? பிரதமரே அதற்கான பொறுப்பை எடுத்துக்கொள்ளாத போது மீதம் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எதற்காக வருவார்கள்? கல்வித்துறை இருக்கு, மருத்துவம் இருக்கு, ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இருக்கு, மின்சாரம் இருக்கு, பெட்ரோலியம் இருக்கு, விவசாயம் இருக்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கு, இண்டஸ்ட்ரி இருக்கு, டெக்ஸ்டைல் இருக்கு, ரயில்வே இருக்கு, ஏவியேஷன் இருக்கு. எத்தனை துறைகள் இந்த நாட்டில் இருக்கு. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர், அந்த அமைச்சருக்கு நாம் சம்பளத்தை கொடுத்து வருகிறோம். நீங்க தாமதமாக ஒரு ஆபீஸருக்கு சென்று பாருங்கள், நீங்க தாமதமாக ஒரு இடத்திற்கு சென்று பாருங்கள். அப்போ எப்படி இந்த நாட்டு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய நபர்கள் தாமதமாகவோ அல்ல வராத நபர்கள் எப்படி இந்த சபையில் இருக்கிறார்கள்? இந்த கேள்வியுடன் இந்த பதிவை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த சேனலில் நாங்கள் கேட்கக்கூடிய கடுமையான கேள்விகள் ஒரு சில நபர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆகையால் அவர்கள் எங்களை முடக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக யூடியூபுடைய அல்காரிதத்தை நாம் அனைவருமே சேர்ந்துதான் உடைக்கக்கூடிய அந்த நிலை வந்து விட்டது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகில் எழுதியிருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். 3 நிமிடத்திற்கான இந்த தாமதம், அந்த வாக்குவாதம் நடந்தது. 1 நிமிடம் பார்லிமெண்ட் நடக்கவில்லை என்றால் நாம் செலவழிப்பது 2 to 3 லட்சம் ரூபாய். அப்ப இந்த 3 நிமிடம் அந்த தாமதமானதற்கான விலை எவ்வளோ? கிட்டத்தட்ட 8 to 9 லட்சம் ரூபாய். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் அதை டீலே செய்தார்கள், அட்ஜர்ன் செய்தார்கள். அந்த 10 நிமிஷத்தை நீங்க சேர்த்தீர்கள்னா ஒரு பார்லிமெண்ட் நடக்காத போது நாம் வீணாக்கிய பணம் கிட்டத்தட்ட 30 to 38 லட்சம் ரூபாய். இந்த நாட்டு மக்களுடைய வரி பணம். பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் இந்த நாட்டு மக்களுக்காக, மக்களுடைய சட்டங்களுக்காக, மக்களுடைய பிரச்சனைகளை அங்க வாதித்து விவாதித்து அதற்கான சட்டங்களை கொண்டு வருவது, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய இடம் தான் பார்லிமெண்ட். ஆனால் என்ன நடக்கிறது? கம்யூனிகேஷன் நடக்கிறதா? அரசாங்கம் உங்களிடம் அனைத்துமே வெளிப்படை தன்மையுடன் கொண்டு வந்து சேர்க்கிறதா? கிடையாது. அரசாங்கம் அட்வர்டைஸ்மெண்ட் வழியாக உங்களை சந்திக்கிறது. நரேந்திர மோடியோடைய படங்களை நீங்க பார்ப்பீர்கள். பேட்டி பச்சாவோ, பேட்டி படாவோ, உங்களுடைய அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் வரும். எல்லாமே பிரச்சாரம் தான்.
அந்த பிரச்சாரத்துடைய மவுத் பீஸ் யார்? மீடியா. மீடியாவுக்கு பணம் கிடைக்கிறது, அரசாங்கம் பணம் கொடுக்கிறது. அதனால் மீடியா அரசாங்கத்தை பார்த்து இதற்கு மேல் கேள்வி கேட்க மாட்டார்கள். அடானி அம்பானி போன்ற நபர்கள் கையில் மீடியா போய் சிக்கிக் கொண்டது. அரசாங்கம் அதே 2 கார்ப்பரேட் நபர்களுக்கு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வாரி வழங்கி வருகிறார்கள். இது போன்ற விஷயத்தை பார்லிமெண்டில் நீங்க விவாதிக்க கூடாது. அதற்கான வாதம் பிரதிவாதம் அங்க நடக்கக்கூடாது. அரசாங்கம் எப்படி உங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்றது? சரி, பார்லிமெண்டில் எதை பற்றி பேசுகிறார்கள்? கல்வியை பற்றி, மருத்துவத்தை பற்றி, சுகாதாரத்தை பற்றி, சுற்றுச்சூழலை பற்றி, ஒவ்வொரு நாளும் இருந்து விழுகக்கூடிய அந்த பாலங்களை பற்றி, பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் ரோடுகளை போடுகிறார்கள், குண்டும் குழியுமாக இருக்கிறது, அதை பற்றி, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஸ்கேம்ஸ்களை பற்றி, அல்ல டெல்லியில் பாம் பிளாஸ்ட் நடந்தது, அதில் உயிரிழந்த நபர்கள், SIR வழியாக உயிரிழந்த BLOக்கள், இவர்களை பற்றி பேசுகிறார்கள் கிடையாது. வந்தே மாத்திரத்தை பற்றி பேசுவோம், 10 மணி நேரம் பேசுவோம். வந்தே மாத்திரத்தை பற்றி நிச்சயமாக நாம் பேச வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் வாயிலிருந்து அந்த வந்தே மாத்திரம் கூட நுழையவில்லை. இதே பிஜேபி சார்ந்த நபர்கள் இன்க்ளூடிங் நரேந்திர மோடி வந்தே பாரத், ஏன்னா வந்தே பாரத்க்கு தான் அவர்கள் கொடியை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அனுராக் தாக்கூர், நரேந்திர மோடி, இது போன்ற ஏராளமான நபர்கள் வந்தே பாரத் வந்தே பாரத் வந்தே. The discussion was on Vande Mataram, not Vande Bharat. 7.8 lakh crore இருந்து 9.4 lakh crore வரை வெறும் மகாராஷ்டிரா மீது இருக்கக்கூடிய கடன். ஒவ்வொரு மாநிலத்தின் மீதும் கடன் தான் இருக்கு. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், எந்த மாநிலத்தை எடுத்துக்கினாலும் அந்த மாநிலத்தின் மீது கடன் இருக்கிறது. இந்த நாட்டு அரசாங்கம், நரேந்திர மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு இந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டராக பதவியேற்பதற்கு முன்பு இந்த நாட்டின் மீது 34 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது வேர்ல்ட் பேங்க்ல இருந்து. அதுக்கப்புறம் அது 56 லட்சம் கோடி ரூபாயாக மாறியது. அதுக்கப்புறம் 175 லட்சம் கோடி ரூபாயாக மாறியது 2024ஆம் ஆண்டு. இன்னைக்கு 225 லட்சம் கோடி ரூபாய். இன்னும் அடுத்த வருடம் வரை 300 லட்சம் கோடி ரூபாயாக இது உயர்ந்துவிடும் என்கிற ஒரு கணிப்பை எடுத்து வைத்திருக்கிறார். இந்த பணம் எங்க போகிறது? யாருக்காக இந்த பணத்தை வாங்குகிறீர்கள்? இதெல்லாம் தான் டிஸ்கஷனாக பார்லிமெண்டில் நடக்க வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது? இந்த நாட்டில் நீங்களும் அதை பற்றி கேட்பதல்ல, நானும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை என்றால் அப்ப அரசாங்கத்தை யார் தான் தட்டி கேட்பார்கள்? மணி பிரிட்ஜ்ட். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 1% கார்ப்பரேட் பணக்காரர்கள் கையில் ஒட்டுமொத்த சொத்துக்களுமே ஷிஃப்ட் ஆகிவிட்டது. ஆனால் இந்த நாட்டில் இதை பற்றி நாம் பேச மாட்டோம். ஹெல்த்தை பற்றி பேச மாட்டோம், பள்ளிக்கூடங்களை பற்றி பேச மாட்டோம், எஜுகேஷனை பற்றி பேச மாட்டோம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி பேச மாட்டோம், அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேச மாட்டோம், பெண்களை பற்றி பேச மாட்டோம். பிகாஸ் we are not responsible. எந்த விதமான பொறுப்பும் எங்களுக்கு கிடையாது. வந்தே மாதரம், வந்தே மாத்திரம் என்கிற இந்த டிஸ்கஷனும் ஒரு அரசியல் களமாக தான் மாறியதை ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. வந்தே மாத்திரத்தை வைத்து ஒரு எலெக்ஷன் பிரச்சாரத்தை பார்லிமெண்டிலும் தொடங்கிவிட்டார்கள். எந்த பார்லிமெண்டில் மக்களுக்கான பிரச்சனைகள் டிஸ்கஸ் செய்யப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் ஒரு அரசாங்கம் வந்தே மாத்திரம் என்கிற ஒரு டிஸ்கஷனை கொண்டு வந்து, ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் வர இருக்கிறது. வெஸ்ட் பெங்கால்ல நடக்கக்கூடிய தேர்தலுக்கான அந்த பிரச்சாரத்தை நரேந்திர மோடி பார்லிமெண்டை கூட விட்டு வைக்காமல் அங்க பிரச்சாரத்தை தான் நடத்தி வந்தார். இந்த பிரச்சாரம் ராலிகளில் நடக்கிறது, எலெக்ஷன் ப்ரமோஷன் அனைத்து இடங்களிலும் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் நரேந்திர மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் தேர்தல் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் மற்றும் என்னைக்குமே அடங்குவதல்ல. 15ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாட்டிற்கு பறந்து செல்ல இருக்கிறாராம். வின்டர் செஷன், பார்லிமெண்ட் செஷன் நடக்கிறது. எத்தனை முறை நரேந்திர மோடி அவர்கள் இந்த பார்லிமெண்டில் வளர்ந்தார்? வந்தே மாத்திரம் டிஸ்கஷனும் போது ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்டும் 100% அட்டெண்டன்ஸ் அங்க இருந்தது. ஒவ்வொரு யூனியன் மினிஸ்டரும் அங்க இருந்தார், இன்க்ளூடிங் நரேந்திர மோடி. பட் மற்ற நாட்களில் நீங்க தொடக்கத்தில் பார்த்த அதே வீடியோ தான். ஒரு யூனியன் மினிஸ்டர் கூட அங்க கிடையாது. நரேந்திர மோடி கிடையாது, ஹோம் மினிஸ்டர் கிடையாது, டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிடையாது, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிடையாது, டெக்ஸ்டைல் மினிஸ்டர் கிடையாது, ரயில்வே மினிஸ்டர் கிடையாது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரி, கோல் மினிஸ்ட்ரி,
ஸ்டீல் மினிஸ்ட்ரி யாருமே கிடையாது. ஃபார்மர்ஸ்க்காக நோ. ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் நோ. சைல்ட் அண்ட் வெல்ஃபேர் நோ. தென் who is running this government? How do you run this government என்கிற அந்த கேள்வியை கேட்டால் நீ தேச துரோகி. பார்லிமெண்ட் எதற்காக கூடப்படுகிறது? பார்லிமெண்டில் எந்த விதமான டிஸ்கஷன் நடத்த வேண்டும்? நரேந்திர மோடி ஜார்டன், யூட்டோப்பியா மற்றும் ஓமாருக்கு பறந்து செல்ல இருக்கிறாரா? ஒவ்வொரு முறையும் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய மக்களுடைய வரிப்பணத்தில் உலக நாடுகள் போய் வரும்போது நீங்க வெளிநாட்டுக்கு போனீர்கள், எதை சாதித்து வந்தீர்கள், இந்தியாவிற்கு உங்களுடைய வெளிநாட்டு பயணத்தால் என்ன லாபம் என்கிற அந்த கேள்வியை ஊடகங்கள் கேட்கிறதா? மக்கள் கேட்கிறார்களா? எதிர்க்கட்சிகள் கேட்டால் கூட பதில் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் அதற்கான கேள்வியை கேட்பதில்லை. விஸ்வகுரு மோடி என்கிற ஒரு பட்டத்தை தானாகவே சுமத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்பு ஏராளமான நாடுகளுக்கு டெலிகேஷன்ஸ்களை நாம் அனுப்பினோம். ஒரு நாடு கூட நம்மளுடன் வந்து நிற்கவில்லையே. ஒற்றை நாடு கூட ஆமாம் இந்தியாவுடன் தவறு நடந்திருக்கிறது, அமெரிக்கா நரேந்திர மோடியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானுடன் பால் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார். சைனா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி ஒரு நாடு கூட இந்தியாவுடன் நிற்காததுக்கான காரணம் என்ன? காரணம் இந்த நாட்டில் வெறும் ப்ரோபகேண்டா மட்டும் தான் நடக்கிறது. ஃபாரின் பாலிசி ஜீரோ. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவை அடக்கிவிட்டார்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டரை அதையும் அடக்கிவிட்டார்கள், ஜுடிஷியரியை அடக்கிவிட்டார்கள், மீடியாவை அடக்கிவிட்டார்கள். அதாவது அனைத்துமே தன் கட்டுப்பாட்டுக்குள். இது பார்லிமெண்டில் மட்டும் தான் நடக்கிறதா? கிடையாது. மகாராஷ்டிராவில் இருந்து வரக்கூடிய இந்த வீடியோவை பாருங்கள். மகாராஷ்டிராவின் அசெம்பிளி, அங்கேயும் இதே பிரச்சனை தான். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சரும் சட்டசபைக்கு வரவில்லை, அசெம்பிளிக்கு வரவில்லை. நீங்களே கேளுங்க. 5 नंबर 6 नंबर 7 नंबर 8 नंबर आंबेडकरचं कोण आहेत? मंत्री कोण आहेत? हा हे म्हणजे सभागृहाची काय मजाक लावली का? कुठे गेले ते मंत्री? काही लोक मंत्री महोदयांनी त्याचं काही दायित्व नाही आहे? लक्षवेधी थोड्या वेळाने घेण्यात यावी. नाही, थोड्या वेळानं म्हणजे काय? मंत्री एवढा मोठा, त्याचा सगळा वाजागाजा असतं, सगळं यंत्रणा तुमच्याकडे असतं आणि आमच्याकडे यंत्रणा असताना आम्ही हजर राहतोय. आणि तुमच्याकडे बंगला आहे, सगळं आहे, गाडी आहे, घोडा आहे, कर्मचारी आहे, अधिकारी आहे. कुठे गेले ते? कसे काय झोपा काढताय? त्यांचा काही पगार गिगार कपा करता येते का ते बघा. काय प्रकार आहे? तुम्ही आम्हाला बोलावलं इथे सभागृहाचा अपमान आहे अध्यक्ष महोदय. सभागृहाची काही गरिमा ठेवायची आहे का नाहीये तुम्हाला? म्हणजे आज मंत्री नाही ते 10 मिनिटांना येणार, ग्रामपंचायत आहे का? இந்த நிலைக்கான காரணம் யார் என்று தெரியுமா? நீங்களும் நானும் தான். காரணம், நாம் கேள்வி கேட்பதில்லை. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வழியாக வரக்கூடிய ப்ரொபகேண்டாவை நம்பி ஒரு புதிய வாதத்தில் நாம் சிக்கிக்கொண்டக்கூடிய வேலை பார்த்து வருகிறோம். மக்கள் எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாது என்கிற விஷயத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்களில் நாம் சிக்கக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டோம். இந்த நாட்டு அரசாங்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான அரசாங்கமாக இருக்க வேண்டுமா, அல்ல ஒரு சில கார்ப்பரேட்டுகளுக்கான அரசாங்கமாக இருக்க வேண்டுமா என்று நீங்கள் முடிவெடுத்து விடுங்கள். இந்த நாட்டு தேர்தல் ஆணையம் இண்டிபெண்டாக வேலை பார்க்கணும். ஆனால் இந்த நாட்டு தேர்தல் ஆணையம் இண்டிபெண்டாக வேலை பார்க்கக்கூடாது என்கிற விஷயத்தை அவர்கள் எடுத்து வைத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். தேர்தல் ஆணையர், பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டர் அவர் தேர்வு செய்ததான் எலெக்ஷன் கமிஷனர். அப்ப எலெக்ஷன் கமிஷனர் யாருக்காக வேலை பார்ப்பார்? சரி, தேர்வு செய்யப்பட்ட எலெக்ஷன் கமிஷனரை பாதுகாப்பதற்காக ஒரு சட்டத்தையும் போட்டு விட்டீர்கள். நோ எஃப்ஐஆர், நோ கேஸ் ஆன் ஹிம் அன்டில் ஹி இஸ் அலைவ். ஓகே, அதில் நடக்கக்கூடிய கடுபடிகள் அதை சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நீங்க பார்க்கலாமே, அதையும் ரத்து செய்து விட்டீர்கள். அதையும் நாங்கள் காட்ட மாட்டோம், இது பிரைவசி. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன செய்கிறது? சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிகள் அரசாங்கத்திற்கு சாதகமாக
தீர்ப்புகளை எழுத தொடங்கி விட்டார்கள். அதற்கப்புறம் என்ன, ரிட்டையர் ஆகிறார்கள். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இதே பிஜேபியில் ஒரு பெரிய பெரிய பொறுப்புகளை அவர்கள் கொடுத்து விடுகிறார்கள். மீடியாவிற்கு பணம் போகிறது, அட்வர்டைஸ்மெண்ட் போகிறது. மீடியாவும் அரசாங்கத்துடைய அந்த நெக்ஸஸில் இருக்கக்கூடிய அடானி அம்பானி போன்ற நபர்கள் கையில் போய் சிக்கிவிட்டது. உண்மை யார் பேசுவார்? எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் எங்களையும் முடக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். எங்களுடைய வீடியோக்களும் வெளிவருவதில்லை. 5000, 10,000, 20,000, 30,000 வியூஸ் இத்தனை நபர்கள் பார்த்தால் போதுமா? இத்தனை நபர்களுக்கு இந்த விஷயங்கள் போய் சேர்ந்தால் போதுமா? புரிந்தால் போதுமா? கிடையாது. அதனால்தான் முடக்கி வருகிறார்கள். பொருளாதார ரீதியாக, ரீச் ரீதியாக மக்களிடம் இந்த கேள்விகள் போகக்கூடாது என்கிற விஷயத்தை வைத்து அடக்கக்கூடிய அடக்குமுறையை கையாளக்கூடிய அரசாங்கங்கள், அது மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் அல்ல மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களாகவே இருக்கட்டும், அனைத்து நபர்களுமே இதே வேலையை பார்க்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சிஸ்டம் அழுகி போனதை நீங்கள் உணர முடியும். இதற்கு மேலும் நீங்கள் கேள்வி கேட்க மறுத்தீர்கள்னா இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. ஒட்டுமொத்த சிஸ்டத்தை மீண்டும் ஒரு முறை சீர்திருத்தம் செய்யக்கூடிய அந்த நிலை வந்துவிட்டது. ஆளும் கட்சி, எதிர்கட்சி, இரண்டு கட்சிகளுமே சேர்ந்து தான் இந்த நாட்டிற்கான நலத்திட்டங்களை கொண்டு வர முடியுமே ஒழிய நாங்கள் வரமாட்டோம், எங்களுக்கு நீங்கள் ஓட்டு மட்டும்தான் போடணும், உங்களுடைய பொறுப்பு வெறும் ஓட்டு போடுவதற்கு மட்டும்தான், அதற்கும் நாங்கள் பணத்தை கொடுத்து விடுகிறோம், ஓட்டு போட்டீங்கன்னா 10,000 ரூபாய் நாங்கள் கொடுத்துருவோம். மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஹரியானா, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்களில் கடன் எதற்காக இருக்கிறது? ஏன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள், எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா 1,500 ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், பென்ஷன் வந்துடும், பெண்களுக்கு இதை கொடுப்போம், அதை கொடுப்போம், பீகார்ல 10,000 ரூபாய் நாங்கள் கொடுப்போம். இந்த பணம் எல்லாம் எங்க இருந்து? மக்களுடைய பணம் தான். 16 லட்சம் கோடி ரூபாயை இந்த நாட்டு கார்ப்பரேட்டுகளுக்காக ரிட்டர்ன் ஆஃப் செய்த அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். கடந்த 11 ஆண்டுகளில் 65 லட்சம் கோடி ரூபாய்க்கான ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. அவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள், அந்த சட்டங்களுக்காக பணத்தை ஒதுக்குகிறார்கள், ஆனால் அந்த பணம் சரியாக மக்களிடம் போய் சேர்கிறதா என்று நீங்க பார்த்தீர்கள்? கிடையாது. We have lost 65 lakh crore rupees in the name of schemes. அனைத்துமே பிரச்சாரம், ப்ரொபகண்டா, அனைத்துமே எலெக்ஷன், அனைத்துமே வெற்றி மற்றும் தான் ஒரு அரசியல் கட்சிக்கான வெற்றி. பவர் எப்பவுமே கையில் இருக்க வேண்டும் என்கிற அந்த ஐடியாலஜியை வைத்து ஒரு அரசியல் கட்சி இயங்கும் போது மக்களை பற்றியும் சிந்திக்க மாட்டார்கள், நாட்டை பற்றியும் சிந்திக்க மாட்டார்கள். ஒரு அரசியல் கட்சி 10,000 கோடி ரூபாயை கடந்த 11 ஆண்டுகளில் பிசினஸ்மேன்களை மிரட்டி, அரசியல்வாதிகளை மிரட்டி திரட்டி வைத்திருக்கிறது. கேட்டால் எங்களுக்கு நிதி வந்ததுன்னா, நிதி உங்களுக்கு மட்டும்தான் கிடைத்ததா? அப்போ மீதம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு 99% பிஜேபியிடம் அந்த பணம் இருந்தால் எதிரில் இருக்கக்கூடிய காங்கிரஸிடம் 1% தான் இருக்கு. எப்படி அது பேலன்ஸ்டான பிளாட்ஃபார்மாக இருக்க முடியும்? அனைத்து கட்சிகளும் நீங்க சேர்த்தால் கூட 70-30 ரேஷியோவில் இருக்கிறது அந்த பணத்துடைய டிவிடெண்ட். எப்படி அதை சமமாக நீங்க பார்க்க முடியும்? பார்லிமெண்ட் நடக்க வேண்டாம், சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்கக்கூடாது, தேர்தல் ஆணையம் இந்த 10,000 கோடி ரூபாயை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார்கள். சிந்தித்து பாருங்கள், இந்த நாட்டுடைய நிலை நீங்க பார்த்த அந்த வீடியோவிற்கான நிலை தான். எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது, எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களால் முடிந்தால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை எழுதிவிடுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை இங்கே தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.